பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றம் கூடிய பின்னரே மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP தனது அரசியல் நிலைப்பாடு குறித்த இறுதி முடிவை எடுக்கும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் என் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். நேற்று நெகிரி செம்பிடாலில் கூடிய கட்சியின் மத்திய குழு தேசிய அரசியல் சூழல் மற்றும் சமீபத்திய வாரங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளுடனான பல்வேறு வகையான ஈடுபாடுகள் குறித்து விவாதித்ததாக அவர் தெரிவித்தார். கட்சி மற்றும் இந்திய சமூகத்தின் நலன்களுக்கு பொருத்தமானதாக கருதப்படும் எந்த ஒரு விவாதங்கள், ஈடுபாடுகள் மற்றும் அரசியல் திசையை தொடர MIPP தலைவர் புனிதனுக்கு மத்திய குழு முழு அதிகாரம் வழங்கி உள்ளதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மத்திய குழு கூட்டத்திற்கு பிறகு MIPP தனது அரசியல் திசையை இறுதி செய்யும் என்று புனிதன் முன்னதாக தெரிவித்திருந்தார். மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவை மஇகா கட்சியை புறக்கணித்து விட்டதாக மஇகா கெப்போங் தொகுதி தலைவர் இரா கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்டிருக்கும் அறிக்கை முற்றிலும் அடிப்படையற்றது என்றும் அது கண்டனத்திற்குரியது என்றும் அப்பேரவையின் தேசிய தலைவர் முருகன் மணியம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்மையில் கெப்போங் தொகுதி கூட்டரசு பிரதேச மஇகாவும் கூட்டரசு பிரதேச மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் பேரவையும் இணைந்து நடத்திய மணிமன்ற தோழர்களுக்கு சிறப்பு செய்யும் விழாவில் ரா கிருஷ்ணமூர்த்தி பேசுகையில், இன்றைய தலைமைத்துவம் மஇகாவிற்கு மரியாதை வழங்குவதில்லை என்ற உண்மைக்கு புறம்பான கருத்தையும், மஇகாவுக்கு தலைமைத்துவ பண்புகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு குறித்தும் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையினரிடையே கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த ஆண்டு மணிமன்ற நாளை முன்னிட்டு மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் சிறப்பு ஏற்பாட்டில் இரா கிருஷ்ணமூர்த்திக்கு மணிமன்றத்தின் மிக உயரிய விருதான மணிமைந்தன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மணிமன்றத்தால் இவ்வளவு பெரிய உயரிய கௌரவத்தை பெற்ற ஒரு நபர் இன்று அதே இயக்கத்தின் மீதும் அதன் தலைமைத்துவத்தின் மீதும் ஆதாரமற்ற அவதூறுகளையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் சுமத்துவது அவரின் நேர்மையற்ற போக்கையும் முதிர்ச்சியற்ற சுயநல அரசியலை மட்டுமே காட்டுகிறது என்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். மணிமன்ற பேரவை மஇகாவை மதிக்கவில்லை அல்லது புறக்கணிக்கிறது என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது. தற்போதைய மணிமன்றத்தின் தேசிய அளவிலான மற்றும் மாநில அளவிலான தலைவர்களில் பலர் மஇகாவின் தீவிர உறுப்பினர்களாகவும் பல்வேறு பொறுப்புகளை வகிப்பவர்களாகவும் உள்ளனர். மஇகாவின் உயர்மட்ட தலைமைத்துவத்துடன் தங்களுக்கு எப்போதும் இணக்கமான, வலுவான மற்றும் தொழில்முறை சார்ந்த நல்லுறவு இருந்து வருகிறது என்பதை யாராலும் மறக்க இயலாது என்று அவர் குறிப்பிட்டார். பத்திரிகை துறையின் எதிர்காலம் எந்த ஊடகம் அதிக அளவில் வைரலாகும் செய்திகளை வெளியிடுகிறது என்பதன் அடிப்படையில் அல்ல என்றும், மாறாக உண்மைத்தன்மை மற்றும் துல்லியத்தை நிலைநிறுத்தும் திறனின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்றும் தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் வலியுறுத்தியுள்ளார். பத்திரிகை துறையும் ஊடக நிறுவனங்களும் உண்மை தகவல்கள், நம்பகத்தன்மை மற்றும் துல்லியமான செய்தி வெளியீடு ஆகியவற்றையே தங்களின் முக்கிய அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஒரு ஊடக நிறுவனத்தின் மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் அதன் நற்பெயரும் ஒரே நாளில் உருவாகாது என்றும், அதை கட்டி எழுப்ப பல ஆண்டுகள் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் கவனம் ஒரு கணத்தில் வரலாம், அதே வேகத்தில் மறைந்தும் போகலாம். ஆனால் நம்பிக்கை என்பது நிலையானது. தரமான பத்திரிகை துறையின் மிக முக்கியமான அடித்தளம் நம்பகத்தன்மைதான் என்று அவர் தெரிவித்தார். ATM எந்திரத்தில் வங்கிகளுக்கு இடையிலான பணம் எடுக்கும் கட்டணமாக வசூலிக்கப்படும் 1 ரிங்கிட் கட்டணம் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறையில் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ATM அல்லது ஸ்மார்ட் ரீசைக்ளர் எந்திரத்திலிருந்தும் பணம் எடுக்க முடியும். மலேசியாவில் உள்ள அனைத்து வங்கிகளையும் உள்ளடக்கிய இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள 14,000க்கும் மேற்பட்ட இயந்திரங்களில் பற்று அட்டைதாரர்கள் வரம்பற்ற இலவச பணம் எடுக்க அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட ஒரு கூட்டறிக்கையில் மலேசிய வங்கிகள் சங்கம், மலேசிய இஸ்லாமிய வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் சங்கம் மற்றும் மலேசிய மேம்பாட்டு நிதி நிறுவனங்கள் சங்கம் ஆகியவை மலேசியாவில் உரிமம் பெற்ற வங்கிகளால் இயக்கப்படும் ATM மற்றும் SRM சேவைகளுக்கு இந்த கட்டண விலக்கு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் பாருவில் உள்ள இந்தோனேசிய துணை தூதரகம் தங்களது முதலாளிகளால் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் 2 இந்தோனேசிய வீட்டு பணியாளர்களை தற்காலிகமாக தங்க வைத்துள்ளது.
ஜூன் 13ஆம் தேதி ஒய் என அடையாளம் காணப்பட்ட ஒரு இந்தோனேசிய பெண் தனக்கும் ஒய்ஏ மற்றும் எஸ்ஹெச் என அடையாளம் காணப்பட்ட மேலும் இருவருக்கும் எதிராக நடந்ததாக கூறப்படும் உடல் ரீதியான துன்புறுத்தல் குறித்து புகார் அளித்ததன் மூலம் இந்த வழக்கு குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக தூதரக செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியதாக புல்லட்டின் TV3 செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த துன்புறுத்தல் 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலும் இவ்வாண்டு ஜனவரி மாதத்திலும் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இச்சம்பவத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் ஜொகூரில் உள்ள கம்போங் மலாயு மஜிடி பகுதியில் அவர்களது முதலாளிகளால் கைவிடப்பட்டதாக அந்த செய்தி தொடர்பாளர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. ஜூன் 13ஆம் தேதி இந்த வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 30 முதல் 34 வயதுக்கு உட்பட்ட 2 தம்பதியினரை ஜொகூர் பாரு வடக்கு பிரிவு காவல்துறை கைது செய்ததாக தூதரகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வைரலான தாக்குதல் தொடர்பான 4 காணொலிகளை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று கோலாலம்பூர் காராக் விரைவு சாலையின் 43வது கிலோமீட்டரில் நடந்த ஒரு கோரமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பகாங் சுல்தான் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற ஹோண்டா சிட்டி கார் ஒரு ட்ரெய்லர் லாரியுடன் மோதியதில் 1 வயது குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்த இந்த விபத்து செய்தியை கேட்டதும் பகாங் சுல்தான் மற்றும் அரசியார் வேதனை உற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துயர சம்பவத்தை தொடர்ந்து தற்போது கடினமான மற்றும் வேதனையான காலகட்டத்தை அனுபவித்து வரும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அரச தம்பதியினர் தங்கள் அனுதாபங்களை தெரிவித்தனர். புக்கிட் ஜாலிலில் உள்ள ஒரு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து இயங்கி வந்த ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் மினி கேசினோ கும்பலை சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையை தொடர்ந்து காவல்துறை முறியடித்துள்ளது. இச்சோதனையில் 21 வயது முதல் 44 வயதுக்கு உட்பட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டதாக செராஸ் காவல்துறை துணை தலைவர் லிம் சூன் ஹாவ் தெரிவித்தார். ஒரு கேசினோ மேசை, நூற்றுக்கணக்கான சூதாட்ட சில்லுகள், சீட்டுக்கட்டுகள், சுமார் 4000 ரிங்கிட் ரொக்க பணம், மடிக்கணினிகள் மற்றும் ஒரு கரோக்கி ஒலி அமைப்பு உள்ளிட்ட சூதாட்ட உபகரணங்களை காவல்துறை பறிமுதல் செய்தது. கொக்கைன் என சந்தேகிக்கப்படும் வெள்ளை நிற பொடியை கொண்ட 4 ஒளி புகும் பிளாஸ்டிக் பொட்டலங்களையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பினாங்கு புலாவ் தெக்கூஸில் நடந்த ஒரு போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் சந்தேக நபர்களில் ஒருவர் தேடப்பட்டு வந்தது சோதனையில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் TBS முனையத்தில் உள்ள கழிப்பறையில் ஒரு பெண் பிரசவித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தனது குடும்பத்தினர் பிரசவத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் அவர் தனது பச்சிளம் ஆண் குழந்தையை ஒரு குப்பை தொட்டியில் கைவிட்டதாக கூறப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்லாங்கூர் சிப்பாங்கில் ஒரு தம்பதியினரை காவல்துறை கைது செய்ததை தொடர்ந்து இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. TBS நிர்வாகம் அளித்த புகாரை தொடர்ந்து முனையத்தின் 3வது மாடியில் உள்ள பெண்கள் கழிப்பறையில் நீல நிற பிளாஸ்டிக் பையில் சுற்றப்பட்ட நிலையில் ஒரு பச்சிளம் குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஜூன் 9ஆம் தேதி காவல்துறைக்கு இது குறித்து தகவல் கிடைத்ததாகவும் செராஸ் காவல்துறை துணை தலைவர் லிம் சூன் ஹாவ் தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு உதவுவதற்காக மாவட்டத்தின் தீவிர குற்ற புலனாய்வு பிரிவான D9 சிப்பாங்கில் 21 வயது தம்பதியினரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.